நம்முடைய தியானத்துக்குரிய வசனம் 1 கொரிந்தியர் 9 24, ரோமர் 8 30வது வசனம். 1 கொரிந்தியர் 9:24, ரோமர் 8 30வது வசனம். வாசியா. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். 2வது வசனத்தை வாசி. ரோமர் 8:30வது வசனம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வசனத்திலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்கிறோம். சரியா? தனி ஒருவன். தலைப்பு என்னது? தனி ஒருவன், தனி இண்டிவிஜுவல். இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 9:24வது வசனத்துக்கு வரும்போது உங்களுக்கு அது புரியும். தனி ஒருவன். இன்றைய பிரசங்க தலைப்பு தனி ஒருவன். ஒரு 7 பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்தில். நிறைய பேர்னா ரொம்ப இல்லை, ஒரு 20 பேருக்கு மேல நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு 7 பேர் மட்டும்தான் இன்றைக்கு காலை தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். வாசி. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? யாரு? ஒருவரே. பைபிள் ஒரு வசனம் உண்டு, புருஷனே நீ மனைவியை ரட்சிக்க கூடுமோ? மனைவியே நீ புருஷனை ரட்சிக்க கூடுமோ? தனி ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு இண்டிவிஜுவல் ஓட்டம். குடும்பமா நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரை செய்ப்போம், ஓடும் போலாம், குடும்பமா போவாங்க. ஆனா இந்த தனிப்பட்ட ஒவ்வொருவரும் என் புருஷன் நல்லவர் அதனால நான் பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவேன், என் மனைவி நல்லவங்க பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க ஊழியக்காரங்க அப்படி இல்லை, அந்த கால் பிடிச்சா கதை மாதிரிலாம் இது கிடையாது. தனி ஒவ்வொருவரும் ஓடணும். தனி ஒருவர். பிரசங்க தலைப்பு என்னது? பந்தயசாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். பந்தயசாலையில் எல்லாரும் ஓடிட்டு கிறிஸ்தவர் எழுந்த பெயரின் கீழே எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஒருவரே. எல்லாரும் ஆவிக்குரிய ஊழியர்கள் என்கிற தலைப்பின் கீழே ஓடுவார்கள். ஒருவனே. இப்ப மறுபடியும் ரோமர் 8:30வது வசனத்தை வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை இந்த வசனத்தின் அனுபவத்துல இன்னைக்கு பிரசங்கம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு தனி ஒருவனுங்கிறது இன்னொரு காலத்துல நம்ம இந்த வசனத்துக்குள்ள வரும். சரியா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறது. தனி ஒரு மனிதன். வேதத்திலிருந்து ஒரு 7 பேர் அவங்களுக்கு முன்பால எடுத்து வைக்கிறோம். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓடலாம். தனி ஒரு மனிதன். வேலையை கர்த்தர் செய்யும் போது தனி ஒரு மனிதன். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையின் சிறப்பு எப்படி இருந்திருக்கு? வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகத்திலிருந்து ஒரு 7 பேரை உங்களுக்கு செலக்டட் பீப்புளா எடுத்து சொல்லணும், அல்ல செலக்ட் பண்ற தெய்வ மனிதர்களா உங்களுக்கு எடுத்து சொல்லணும். முதல் மனிதன். சமயம் ஆகிறது, சீக்கிரமா பேசி முடியும். யோனாவின் பேச புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும். அந்த அதிகாரம் முழுவதும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தான் இதை தியானிப்போம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நல்லா கவனிச்சிரு. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கம். தனி ஒரு மனுஷன் யோனா. அவன் கூட ஆளே கிடையாது. தனி ஒரு மனுஷன். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நினிவேயுடைய பாவம் என் சன்னிதானத்துக்கு ஏற்றிட்டு, நினிவேயுடைய பாவம் என் சன்னிதானத்துக்கு ஏற்றிட்டு, இப்ப நீ அதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. 10 ஊழியக்காரங்க போனாங்க, 5 ஊழியக்காரங்க போனாங்கன்னு எல்லாம் சொல்லுங்க. நினிவே நகரம் மகாநகரம் சொல்லிருக்கு. அது எப்படிப்பட்ட நகரம்? ஆமா, நம்ம ஊர் பாஷையில சொன்னா கேபிட்டல் சிட்டி, தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகாநகரம். அந்த 2வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய. என்ன நகரம்? மகாநகரம். என்ன நகரம்? மகாநகரம், கேபிட்டல் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். தலைநகரமா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே. ஒரு நல்ல சிட்டி. நம்ம ஊர் பாஷையில சொன்னா நல்ல சிட்டி. இப்போ நம்ம நாகர்கோவில் சிட்டி 3 நாள் நடக்கிற அளவுக்கு தூரம் இருக்கானா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நம்ம குமரி மாவட்டத்துக்குள்ள எத்தனை லட்சம் ஓட்டு இருக்குங்கிற கணக்கு பார்த்துலாம். அங்கே ஏறக்குறைய 1,20,000 ஜனங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்.
அந்த சிட்டிக்குள்ள எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்துல? 1,20,000 ஜனங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்காங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய தூரம். எவ்வளவு நாள் பிரயாணம் பண்ற தூரம்? 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய தூரம். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு சரித்திரபூர்வமா போற ஒரு மனிதன், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஓடுவாங்க, ஒருத்தன் தான், ஒரு மனுஷன். அன்றைக்கு இருந்த நிலவரத்தில் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு யோனாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு யோனா, ஒரு நினிவே 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணம் பண்ணல. 3வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாள் பிரயாணம் பண்றார். 1 நாள் பிரயாணம் பண்றார். வாசித்து பாருங்க, வாசியா. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்றார். முதல் நாள் பிரசங்கம். என்ன பிரசங்கம்? என்ன 40 நாள் இருக்குது. என்ன 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். ஒரே பிரசங்கம். பிரசங்க தலைப்பு அப்படியெல்லாம் கிடையாது. 40 நாள் டைம் தந்திருக்காரு படைச்ச தெய்வம். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், நினிவே என்ன செய்யப்படும்? அழிந்து போகும் அப்படின்னு 1 நாள் பிரயாணம் பண்ணார். எப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பாரு? நினிவே பட்டத்தின் ஆரம்பத்தில் இன்னும் 40 நாட்களிலே நினிவே அழிக்கப்படும், இன்னும் 40 நாட்களிலே நினிவே கர்த்தர் கவிழ்த்து போடுவார், இன்னும் 40 நாட்களிலே நினிவே கவிழ்த்து போடுவார். இதான் பிரசங்கம். வேற நம்மளமா இப்போ 7 குறிப்பு தலைப்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு தான். பாருங்க என்ன பெரிய இது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பரலோகத்தில் சேனாபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே பரலோகத்தில் தூதர்கள் பாடுகிற சில பாட்டெல்லாம் இருக்குது. ஆனா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லையில பூமியிலே மகிமை உண்டாயிரம். அல்லேலூயா. தூதர்கள் பாடுகிற கேட்க புரியாத சில பாட்டெல்லாம் இருக்குது. இல்லடிலாம் சொல்லல. அந்த பாட்டுல எவ்வளவு செயல் இருக்குங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பேச வரல. ஆனா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த யோனாவின் பிரசங்கம் ஒரே வேடோடு நிறுத்திட்டார். 40 நாள் தான் டைம் இருக்கு, கவிழ்த்துரு. 40 நாள் தான் டைம். 1,20,000 ஜனங்களுக்கு மேல ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் பிரசங்கம். இப்ப நீங்க ரொம்ப எதிரும் புதிருமா பிரசங்கம் போயிட்டு இருக்கோம். நீங்க கருத்தை மட்டும்தான் தியானிக்கணும். அது எதுக்குன்னா எப்படி இருந்திருக்கு, வேதம் என்ன, தனி ஒரு மனிதனை கொண்டு தேவன் எப்படி செயல்பட்டு இருக்கிறார், தனி ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் தேவனுடைய பார்வையில காட்சி அளித்திருக்கிறான், தனி ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தெய்வீகத்தை குறித்து நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்ற அர்த்தத்தை நீங்க ஏதோ ஒரு மனுஷியமா எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சில விளக்கங்கள் புதிதா போகும். அடுத்த குறிப்பு எடுத்து பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். அதனால நீங்க கேட்கும் போது ஒரு மனிதன் 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய தூரம் அவன் 1 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்றான். 40 நாள் தான் இருக்கு, நினிவே கர்த்தர் கவிழ்த்து போடுறார். மனப்பூர்வம் அவங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கேட்டிருக்கிற எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்திருக்கீங்களான்னு கேளுங்க. நினிவேயின் பாவம் தேவனுடைய சந்நிதியில எட்டினது. நினிவேயின் பாவம் தேவனுடைய சந்நிதியில எட்டினது. நினிவேயின் பாவம் தேவனுடைய சந்நிதியில எட்டினது. கர்த்தர் அதை அழித்து போடுவேங்கிறார். ஒரே நாள் ஒரே வேட் பிரசங்கம். 40 நாள்ல அழிப்பேன். பிரசங்கம் என்னது? 40 நாள்ல கர்த்தர் அழிப்பேன். 1,20,000 ஜனங்கள். கீழே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள், ராஜா எல்லாரும் ரெட்டு உடுத்தி, மிருகங்கள் கூட 3 நாட்கள். வாசிக்க, கீழே வாசியா. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு, சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு, வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போனா இதுவே ஒரு பிரசங்க குறிப்பாயிரும். சிங்காசனத்தை விட்டு எழுந்தான். அவனுடைய எல்லா ஸ்தானத்தை விட்டு அவன் இறங்கான். வாசியா. தான் உடுத்தியிருந்த ராஜ வஸ்திரங்களை மாற்றினான். வாசிங்க. ரெட்டை உடுத்தி பார்க்கிறதுக்கு வேதனைக்குரிய ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு, வாசியா, சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா உட்கார்ந்தானா? சாம்பல். எங்க போய் உட்கார்ந்தானா? சாம்பல்ல போய் என்ன செய்தானா? உட்கார்ந்தானா. யாரு யாரு யாரு? அந்த தேசத்து 1,20,000 ஜனங்களுக்கு ராஜா எங்க போய் உட்கார்ந்தானா?
எங்க போய் உட்கார்ந்தானா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தானா? உண்மையா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வருஷ கணக்காக நான் கேட்கிற பிரசங்கத்தின்படி என் சிங்காசனத்தை விட்டுட்டேன், என் அழகுபடுத்த அலங்காரத்தை விட்டுட்டேன், நான் ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருக்கிறது போல எப்படியாயில் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாயில் நான் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாயில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்ளணும், என்னுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படணும், அப்படியே நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு முடியும்? ஒரு சிலர் இருக்கிறோம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வாசிங்க மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத தலைப்பு என்னது? தனி ஒருவன், தனி ஒரு மனிதன் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். தனி ஒருவன், தனி ஒரு ஊழியக்காரன். ஜனங்கள் எப்படி சொல்லியிருக்கு? ஒவ்வொருவரும் தனித்தனியாய் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பவும் கடவன். தனி ஒருவன். போதோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? தனி ஒரு மனிதனுடைய ஊழியம், அவனுடைய ஒரு வார்த்தை பிரசங்கம், 1,20,000 ஜனங்கள் தனி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பி நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டார்கள். முதல் குறிப்பு. அப்படியானால் இந்த காலை ஆராதனையுடைய பிரசங்கத்திலே பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லும் போது தனி ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் ஆராய்ந்து தன்னுடைய வழியை சரிப்படுத்தி நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையிலே சுவிசேஷமாக அறிவிக்கிறார். ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவ வழியை விட்டு திரும்புங்கள், ஒவ்வொருவரும் உங்களுடைய குற்றங்கள் குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்படுங்கள், ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், ஒவ்வொருவரும் உங்களுடைய காரியத்துக்காய் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. தனி ஒருவன் அப்படிங்கிறதுல எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றார். ஏறக்குறைய 1000 கோடி ஜனங்களுக்கு மேல வாழ்றாங்க. ஒரு நோவா. நல்ல கவனிச்சிடு, நல்ல கண் விழிப்பா கேட்குறீங்க, அது ஒரு பெரிய விசேஷம். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் முழிச்சு இருக்கிறீங்க, கண்ணை மூடி சிலர் கண் மூடி பிரசங்கம் கேட்பாங்க. நீங்கள் இன்னைக்கு கண் முழிச்சு இருக்கிறது ஒரு சந்தோஷம். நல்லா கேட்டு. ஒரு நோவா 1000 கோடி ஜனங்கள் கிட்ட வாழ்ந்திருக்கிறாங்க. 1200 கோடி ஜனங்கள், அதாவது அழியும் போது ஏறக்குறைய அந்த வருஷங்கள் பிள்ளைகள் அந்த கணக்கில் எடுத்து பார்த்தா 1200 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 1000 கோடி ஜனங்கள்ல ஒரு நோவா. ஒரு நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன முதல் குறிப்புக்கு 2வது குறிப்புக்கும் கொஞ்சம் புதிராக 500 வருஷத்துல ஆண்டவர் அவரை கொண்டு வந்து வேலையை செய்ய சொல்லி 600 வருஷம் வரைக்கும், அதாவது 100 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படல. ஒருத்தன் கூட. இங்க ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை பிரசங்கம், 1,20,000 ஜனங்களுக்கு மேல ஒவ்வொருத்தரும் தங்கள் வழியை விட்டு திரும்பினார்கள், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். ஆடு மாடு கூட உபவாசம் பண்ணி புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கு. புசியாமலும் குடியாமலும் என்ன செய்திருக்கு? இருந்திருக்கு. நம்ம ஆட்கள்கிட்ட இப்ப அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உபவாசம் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? புசியாமலும் குடியாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த குளுக்கோஸ் ட்ரிப்பை போட்டு விட்டோம்னா தொந்தரவு இருக்க. புசிக்க வேண்டாம், குடிக்கவும் வேண்டாம், ட்ரிப்புல கலப்பேரும். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு அப்படி ஒரு சலுகை இப்போ அரசாங்கத்தில் உங்களுக்கு செய்து தந்திருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையில போகிறவங்க நீங்க உங்களை நினைச்சிடுங்க, நான் உண்மையிலே புசியாமலும் குடியாமலும் 3 நாளா ட்ரிப்புலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாய் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ட்ரிப்புலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். எவ்வளவு நல்ல கருத்து சொன்ன உடனே எவ்வளவு நல்ல சிரிப்பா இருக்கு. அல்லேலூயா.
நான் அடிக்கடி இந்த நாட்களில் யோசிக்கிறேன், தேவனை தேட வேண்டிய காலத்துல நீ கர்த்தரை சரியா தேடாம தெய்வ சமூகத்துக்கு வரலனா ஒரு நாள் நீ இருக்கக்கூடாது, நீ விரும்பாத இடத்துல படுத்து கிடப்பா. அன்னைக்கு யாரும் வர மாட்டாங்க, சும்மா அங்க வந்து ஒரு சிலர் குத்து வச்சிருப்பாங்க. உன் சோக கதையை சுத்தியே உன்னை பற்றி சொல்லுவாங்க. என்னைக்கு சாகும், இப்படிப்பட்ட வியாதி, இது எப்போ போகும் அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. எப்போது நீ கேட்கறது துர்ச்செய்தியான கேள்வியா தான் இருக்கும். உன் வியாதியை குறிச்சு, உன் விலையில குறித்து உன் மரண நாளை குறிச்சே கேட்பா. அதனால உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நீ தெய்வ சமூகத்தில் இருந்து தேவனுக்குரிய விஷயத்தை தேடித்தினால் அங்க போய் படுக்க வேண்டிய இடம் வராது. அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஒரு எச்சரிப்பு. அப்படி ஊடையில போகும்போது ஒரு சின்ன எச்சரிப்பு. நோவா தற்காலத்தில் காணாததை குறித்து எச்சரிப்பை பெற்றார். தற்காலத்தில் காணாததை குறித்து அடிக்கடி உங்களுக்கு சொல்ல, நடக்கிறதுக்கு பலன் இருக்கு, ஓடுறதுக்கு பலன் இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பலன் இருக்கு, வாழ்றதுக்கு பலன் இருக்கு, பறக்கிறதுக்கு பலன் இருக்கு, கப்பல்ல போற பலன் இருக்குது, ட்ரெயின்ல போக பலன் இருக்குது, எங்க போறதுக்கு பலன் இருக்கு. ஆலயத்துக்கு வர்றதுக்கு பலன் இல்லைன்னா ஒரு நாள், நான் சொல்லி இல்லை, ஒரு நாள் வரும், நீ போகாட்டாலும் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு அனுதாபத்தை கொடுப்பார், அன்பை கொடுப்பார். அவள் உன்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல படுக்க வச்சிருவாங்க. அன்னைக்கு ஒன்றை சுற்றி இதே போலதான் வெண் துணி வஸ்திரம் தரித்தவர்கள் என்னை சுற்றி வருவார்கள். பெண்களாக இருக்கும் அவர்கள். அவள் கையில் வைத்திருக்கிறதெல்லாம் எப்போதும் வித்தியாசமானதாக இருக்கும். இப்பொழுது என்ன கையில் மைக் இருக்கிறது போல அவர்கள் எப்பவும் உன்னை சுற்றி வித்தியாசமானவைகளை கொண்டு வருவார்கள். உன்னை குறித்து ஒரு சார்ட் வைத்திருப்பார்கள், உன்னை நோயை குறித்து ஒரு சார்ட் வைத்திருப்பார்கள், உனக்கு எத்தனை வருஷமா இருக்குன்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. நீ படுக்கையிலே படுத்து கிடப்பாய். உன்னை சுற்றி உன்னுடைய குடும்பத்தார் உட்கார்ந்து ஆரஞ்சு பழமும் ஆப்பிள் பழமும் வாங்கி கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். நீ சொல்லுவா, இதெல்லாம் எதற்கு என்று சொல்லி. உனக்கு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்காது. குடும்பத்தார் உனக்கு நொட்ட ஊறுவது போல சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அன்றைக்கு புசியாமலும் குடியாமலும் படுத்திருக்கிற நிலவரத்திலே இருப்பாய். நீயாக எழுந்து எங்கும் போக வேண்டாம். உன்னுடைய எல்லாம் உன் படுக்கையிலே நடந்து கொண்டிருக்கும். என் போன்ற ஊழியர்களும் வந்து உன்னுடைய தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்து போகும். அன்றைக்காய் நீ உணர்வாயா என்பது எனக்கு தெரியாது. நோவா தற்காலத்தில் காணாததை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்ற போது ஒரு மனுஷன் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணா ஒரு ஆள் ரட்சிக்கப்படலைங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா. ஒரு ஆள் ரட்சிக்கப்படல. நோவா சோர்ந்து போகலைங்க. இருக்கிற இடத்துல பேழையை கட்டினா. அல்லேலூயா. கடற்கரையில கொண்டு போய் பேழையை கட்டல, தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு பேழையை கட்டல, தேவன் சொன்ன இடத்துல சொன்ன பொருட்களை கொண்டு பேழையை கட்டினான். எச்சரிப்பை பெற்று இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தை குறித்து தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு தனி ஒரு மனிதனாய் அன்றைக்கு நோவா கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேழை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார். ஒரு நாளிலே மழை பெய்ய ஆரம்பித்த போது நோவாவின் குடும்பமும் பேழைக்குள்ளே இருந்தார்கள். ஆராய்ந்து பார்த்துக்கிடுங்க. 2வது குறிப்பு. இதுக்கு மேல ரொம்ப இது கருத்தை சொல்ல மாட்டோம். ஏன்னா நிறைய தடவை நோவாவை பற்றி பேசியிருக்கோம். ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வம், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தெய்வம். முடியாதுன்னு ஒரு தலைப்பு இருக்குது. ஆண்டவர் பூட்டிட்டாருன்னா திறக்கவே முடியாது. அல்லேலூயா. முடியாது அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். யோபுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அவர் இடித்தால் கட்ட முடியாது. வாசிங்க அந்த வசனத்தை. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது. எத்தனாவது வசனம்? 14 வாசிங்க. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது. அவர் இடித்தால் கட்ட முடியாது. வாசியா. அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது. நோவா தற்காலத்தில் காணாத வேலை குறித்து முன் அனுபவத்துக்கு வாய்ப்பே இல்லை. எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, அனுபவமே இல்லை. தற்காலத்தில் காணாததை குறித்து காணப்படுகிறவையெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் நித்தியமானவைகள். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் காண்கிற பூமி, மேல இருக்கிற வானம் எல்லாம் அழிஞ்சு போகும், அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் நம்ப முடியல. விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒரு நாள் பூமி அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சூரியன்ல இருள் வந்து கொண்டிருக்கிறது.
அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க சொல்லல, அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். அவங்க மாற்றி சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வானமும் பூமி ஒரு நாள் வெந்துருகி அழகி சாம்பலாகும். அல்லேலூயா. காணாத வேளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். நோவாவின் பிரசங்கம் ஒரு பைத்தியக்கார பிரசங்கமாக இருந்தது. ஒரு நாள் பிரசங்கம் அல்ல, 2 நாள் பிரசங்கம் அல்ல, 1 மாத பிரசங்கம் அல்ல, 2 மாத பிரசங்கம் அல்ல, 1 வருஷ பிரசங்கம் அல்ல, 2 வருஷ பிரசங்கம் அல்ல, 100 வருஷ பிரசங்கம். பேழைக்குள்ள போகும் வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். நோவாவின் பிரசங்கம் பைத்தியக்கார பிரசங்கம். யோனாவின் பிரசங்கம் 1,20,000 பேரை மறந்து வைத்தது. நோவாவின் பிரசங்கம் பைத்தியக்கார பிரசங்கம். தனி ஒருவன். இன்னைக்கு சில நேரங்களில் யோசித்து பார்த்தா என் போன்ற ஊழியர்களுடைய பிரசங்கம் உங்களுக்கு பைத்தியமாக தானே இருக்கு. அப்படித்தானே தெரியுது. ஆராதனைக்கு வரும்போது இந்த பூமியிலே ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்து உனக்கு முடியலைன்னா பரலோகத்தில் போகும்போது நமக்கு கலர் ட்ரெஸ் போட்டு விடுவார். நீ நினைக்கவே செய்யாத. கலர் ட்ரெஸ் போடலாம், நரகத்தில் போடலாம். இங்கே உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீ எப்படி அவர் சொல்லி நான் கேட்கறதுக்கா? அதெல்லாம் நடக்காது. உனக்கு அங்கே எல்லாம் இருக்குது. டைடப்பா இருக்குது, ஆண்டோடைய கிருபையினால கலர் ட்ரெஸ் இருக்குது. துணி கடைக்காரங்க நிறைய பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல டிசைனாக ட்ரெஸ் போட வைக்கிற அநேக நடிகர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல வேஷக்காரங்க, வேஷதாரிகள். நீங்கள் என்னால இதெல்லாம் கேட்டு நீங்கள் போட்டு வாங்கினீங்களா நான் சொல்ல வரல. தயவு செய்து நீங்கள் கலர் போட்டால் கூட்டத்துக்கு வந்தால் போதுங்கிறது தான். கலர் போட்டால் பரலோகத்துக்கு போகும். ஒருவேளை அடவு தப்பி, ஒருவேளை வலிக்கு கலர் துணியோடு நீங்க அங்க போய் நிற்கும் போது ஒருவேளை அன்னைக்கு சொன்னாரே நீங்க நினைச்சு பார்த்தா கஷ்டமாயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்லையா? போக்கத்து ஒருத்தங்க போட்டு வந்திருப்பீங்க, அவங்கள நான் சொல்லலை. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க. என்னால எல்லாரும் அப்படி நான் சொல்லல. ஒருவேளை நான் போடவே மாட்டேன், நான் ஏன் அப்படி போடணும்? ஒருவேளை இப்பவும் சொல்றேன், இல்லை எங்களுக்கு நீங்க எடுத்திருந்தாதான் அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து சொல்லுங்க, இந்த வாரம் உங்களுக்கு எடுத்தார். எதுக்கு சொல்லேன்னா கவனிச்சு பாருங்க. வேற 100 வருஷம் பிரசங்க நிறைய நேரம் நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 100 வருஷம் பிரசங்கங்க, பிரசங்கத்துக்கு ஒரு ஆத்மா கிடையாதுங்க. ஏங்க எப்படிங்க இருக்கும்? இன்னைக்கு 40 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிறோங்க. எனக்கு தெரிஞ்சல, நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்க. மெச்சாட்சியா இதில் கூட்டத்து பரலோகத்து பேர் எங்கே வருகைக்கு போகுதே எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இதில் இருக்கிறதுல ஒரு 5 வேணா தள்ளப்படும், ஒரு 30 பரலோகத்துக்கு போயிருங்க. அதில் நம்பிக்கை இருக்குங்க. எப்படி நீங்கள் எப்படி போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அன்னைக்கு பேழைக்குள்ள அந்த நோவா பிரசங்கம் பண்ணி அவன் குடும்பம் மட்டும் உள்ள போயிருக்கும் போது எப்படிங்க இருந்திருக்கும்? அந்த பேழைக்குள்ள இருந்து வெளியே பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? மழையில ஜனமெல்லாம் அப்படியே செத்து மிதக்கும் போது சுற்றி பேழையை சுற்றி பிணமா இருக்கும்போது எப்படி இருந்திருக்குங்க? 100 வருஷம் பிரசங்கம் பண்ணனே, 100 வருஷம் பிரசங்கம் பண்ணனே. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு எவ்வளவுதான் வந்து தட்டினாலும், எவ்வளவுதான் சித்தப்பா தாத்தா அப்பா அதனால கடத்தினது இதுன்னு இல்லை, ஒரு நாள் வந்துடும். ஒருவன், தனி ஒருவன். 100 வருஷம் பிரசங்கம் ஒரு ஆள் இல்லை, ஒரு 8 பேர், அவன் கூட சேர்ந்த 7 பேர், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், மருமக்க 8 பேர் உள்ளுக போறாங்க. 100 வருஷம் பிரசங்கத்துல ஒரு ஆள் கூட மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பூமியிலே சிலதை ஜெயிக்க முடியலைன்னா மேல போமான்னு தெரியல. தனி ஒருவன் ஏறக்குற 1000 கோடி ஜனங்கள்ல ஒரு நோவாவை கர்த்தர் கண்டார். அந்த நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் பேழையை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்த சொன்னார். நீங்கள் அந்த நோவாவா இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அந்த நோவாவின் குடும்பமா எங்களுடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை பயமுறுத்துறதுக்கு நீங்க மனம் திரும்பிங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்களாய் உங்களுக்குள்ளே உணர்ந்து நான் ஒரு நோவாவின் குடும்பமாய், நான் ஒரு நோவாவின் அனுபவத்திலே என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே கர்த்தர் உங்களை உணர்த்துவாரானால், இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானதா இருக்குமானால், இந்த வார்த்தை உங்களோடு இடைப்படும். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் சொந்தக்காரிகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ரைட்டா? தனி ஒருவன் நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தற்காலத்தில் காணாத வேளை குறித்து எச்சரிப்பை பெற்ற போது கீழ்ப்படிந்தான். கர்த்தர் சொன்னபடியே பேழை உண்டாக்கினான். கர்த்தர் சொன்னபடியே பேழை உண்டாக்கினான். சிலரை இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்,
பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் வரைக்கும் முடி வெட்டுறான். சீரோல இருந்து பிடிச்சி சில பெந்தகோஸ்தல பாஸ்டர்ஸை பிள்ளைகளை கவனிச்சு பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கு. மண்டை முடி வெட்டு சீரோல இருந்தே பிடிச்சி மேல வெட்டி வச்சிருக்கான். அந்த வெட்டுக்கு என்ன பேரணி தெரியல. எலிபொந்துல தலையை விட்டு எடுத்தேமா இருக்குது. எலிபொந்துல தலையை விட்டு எடுத்தேமா இருக்குது. அதுல கோடு வேற போடுறான். எதையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. இப்படிலாம் இருக்கு. தற்காலத்தில் காணாததை குறித்து எச்சரிக்கை பெறுங்க. முடியை வெட்டி இப்படி தொங்க போடும்போது இப்படி நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் வெட்டலான்னு நினைச்சேன் அப்படின்னு கேளுங்க. கேட்டு உன் புருஷன் இப்படி வெட்டி போடுறது எனக்கு பிடிச்சிருக்குமா? நீ எங்கேயாவது இருக்கும்போது கூட நீ முடி வெட்டி போட்டிருக்கிறத நான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னா வெட்டு, இல்லைன்னா வெட்டாத. ஒரு நாள் மேல இருக்கிறோம் தட்டிடுவார். அல்லேலூயா. எழுத்திருக்கும் வரைக்கும் தான் ரன்னி. அப்புறம் என்ன இப்போ நாம நடக்க காலு கண்ணு நீர் அடிச்சுது அப்படின்னு நல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுக்கிற ட்ரெஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி கேட்கணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி தானே சொல்லியிருக்கு. பேதுரு அப்போஸ்தலன் வாசித்து பாருங்க. கொஞ்சம் வாசிங்க. ஏதோ ஒரு விதத்தில் லைன் மாறுது, பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். 1 பேதுருடைய புத்தகத்தில் யாரோ ஒருத்தங்க திருந்துறதுக்கு இன்னைக்கு ஒரு வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். வாசியா 1 பேதுரு வாசி 3ஆம் அதிகாரமா? வாசியா. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை மயிரை பின்னி தங்கள் ஆண்டவன்மாருக்கு பயந்து ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒரு வசனம் இருக்கா? கீழே இருக்கா? இல்லைன்னா மேல இருக்கு. வாசியா 5 வாசியா. பூர்வத்தில் நல்லா கவனிச்சிங்க. இப்படியே பூர்வத்தில் வாசிக்காங்க. புது குடியிருப்பிலே பூர்வத்தில் வாசிக்காங்க. சரியா? நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. ஆம்பளை எல்லாம் நல்ல சகோதரர்கள் நல்லா கேளுங்க. அது பாவம். நீங்க இப்படியே புது குடியிருப்பில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த சபைக்கு வருகிற பரிசுத்த ஸ்திரீகளும். சரியா தப்பா? பிரசங்கம் கேட்கலையா? புது குடியிருப்பில் தானே இருக்கிறீங்க. புது குடியிருப்பிலே தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் ஜெபாபுரர் சொன்னது போல முடிய வெட்டும் போது, இழுத்து போடும் போது, பனியன் போடும் போது, விதவிதமான ட்ரெஸ் போடும் போது. சரியா தப்பா? நல்லா கவனிச்சிடுங்க. ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை நான் சொன்னேன். சரியா தப்பா? நான் முடிவெட்டிக்க நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடா கிறுக்கி இப்படி இல்லாம முடி வெட்டிட்டு போவா. என் முன்னுக்கு இருக்கும்போது முடி வெட்டிட்டா, போற இடத்துல கண்டவெல்லாம் பார்ப்பா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? என்ன மாதிரிப்பட்டோன்னா 4 சாத்திடுவோம். யாரா இருந்தாலும் சரி. எனக்கு சிலரை பார்த்தே சொல்லணும் போல இருக்கு. எப்போ சொல்ல போறேன்னு தெரியல. சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டிருக்கு, ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் மாற்றி எடுத்து போடக்கூடாதான்னு என்னைக்கு அப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலை. இப்போ புதுடிப்பில் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். போகிற சபையிலலாம் சொல்லு போடும்போது அப்படிதான் சொல்லியிருக்கு. ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்களாம். அப்போ நீங்கள் உங்களை அலங்கரிக்கும் போது யாற்றை காட்டி அலங்கரிக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு சகோதரிமார் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணத்தில் ஒரு காரணம் என்னன்னா, ட்ரெஸ் மாத்திர பிற்பாடு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா. வெளியே போனால் அழகா இருக்கிறனா அழகா இல்லையா, அழகா இருக்குன்னா அழகா இல்லையான்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு தான் நேரம் ஆகணும். கரெக்டான விஷயம். சரி, இப்போ நம்ம இதுக்கு மேலே அப்போ நோவா தற்காலத்தில் காணாததை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ரைட்டா? சரி. 2 தனி ஒருவன் நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழையை ஆயத்தப்படுத்தி ரட்சிக்கப்பட்டான். ரைட்டா? 3வது வாசியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். பாத்தீங்களா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான்
அறியாமல் புறப்பட்டான். அறியாமல் பைத்தியக்காரன் அப்படின்னா ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாம் தான். போற இடம் என்ன செய்யாது தெரியாது. எப்படிங்க அவன் போயிருப்பான்? ஒரு போதை அவனுக்கு இருந்திருக்கு. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா எவரு இது அப்போஸ்தலனுடைய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க, அவன் மகிமையின் தேவனை தரிசித்தான். வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2வது வசனத்தில் மகிமையின் தேவனை, 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன், 21:33 சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன். வாசிய சீக்கிரம் வாசியா. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். மகிமையின் தேவனை தரிசித்தார். என்ன தேவனை? இந்த உலகத்தில் இருக்கிறதுலே கர்த்தர் தான் எனக்கு மேன்மை, மகிமையானவர் என்கிற அனுபவம் இருக்குமானா நீங்கள் கீழ்ப்படுகிறது, இந்த சத்தியத்துக்காக புறப்படுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கெல்லாம் அழைச்ச போது எங்களெல்லாம் எல்லாருமே அப்படி தாங்க புறப்பட்டோம். வாழ்கிற வயசில் கர்த்தர் அழைத்த போது சீயோனின் மகிமை, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட போது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார், வரப்போகிற நித்தியத்தில் தேவன் சீயோன் மகிமையான ஒரு இடமா இருக்கும்னு சொன்ன போது, உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் அவங்களுக்கு மேன்மையா இல்லை, சொந்த வாழ்க்கை கூட மேன்மையா இல்லைங்க. ஆபிரகாம் புறப்பட்டது போல புறப்பட்ட வாலிப சகோதர சகோதரிமார்கள் இன்றைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனி ஒருவன் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், புறப்பட்டாங்க. எந்த கேள்வியும் இல்லை. போகிற இடம் எங்கன்னு தெரியல. நீங்க எல்லாம் இந்த காலையில இந்த ஆராதனைக்கு வரும்போது எங்க போறோம்னு கேட்டா இந்த இடத்துக்கு போறோம். வாழ்க்கையில யோசித்து பார்த்தா நிறைய காரியம் சொல்லாங்க. ஒரு இடத்துல கூட வீடு கட்ட விடலைங்க. அவனுக்கு இருந்த ஆஸ்திக்கு அவன் தங்கின ஒவ்வொரு இடத்துலையும் வீடு கட்டியிருக்கலாம். அல்லேலூயா. நல்ல வீடு கட்டி நல்ல தோட்ட துறவுகளை ஏற்படுத்திருக்காங்க. சரி, அடுத்த ரவுண்டுக்கு இங்கே வரும்போது இங்கே தங்கிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல இல்லைங்க. நம்ம ஆட்கள் அப்பா கடன், நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட் கிரியை என்னன்னா, எங்கே யார் பழகினாலும் கடன் கேட்டுருவாங்க. நம்ம விசுவாசிகளையும் சரி எங்கேயும் சரி. இப்போ ஆவிக்குரிய சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாட்சி என்னன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேக இடத்துல கடன் வாங்குவாய். பேங்க்ல கடன் இருக்குது, குழுவில் கடன் இருக்குது, எங்க கடன். கூட பிறந்த சகோதரிகிட்ட காசு வாங்கினாலும் வாங்கிடுவான். எங்க வேணாலும் சரி கடன் வாங்குறதுக்கு தேறின கூட்டம் நம்ம கூட்டம் மட்டும்தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க கூட பயப்படுவாங்க நம்ம பிள்ளைகள். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். கடன் அடைப்பாங்கன்னு தெரியாட்டாலும் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். போகிற எந்த இடத்திலும் அவன் ஒரு வீட்டை கட்டினா, தோட்டத்துறவுகளை ஏற்படுத்தினா, ஒண்ணுமே செய்யலைங்க. எல்லா இடத்திலும் கூடாரத்தோடு வாழ்ந்தான், அந்நியனும் பரதேசியுமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. எந்த விதத்திலும் தனி ஒருவனாய் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதையுமே செய்யல. இன்னைக்கு சிலர் கஷ்டப்படும் போது சொல்லி நினைப்பாங்க, நான் கஷ்டப்பட்டேன், எங்க அம்மா பசியும் பட்டினியுமா என்னை வளர்த்தாங்க, என் பிள்ளையை நான் வளர்க்கும் போது அப்படி வளர்க்க மாட்டேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் என் பிள்ளையை நான் வளர்க்கும் போது என் பிள்ளை இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், எஸ் எஸ் எஸ். இங்கிலீஷ் அவ்வளோ பெரிய அறிவு. என் பிள்ளை ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் பேசணும். வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு தமிழே பேச தெரியாது. நிறைய பேர் பூமியில் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் அங்கே சட்டி பெட்டி மாற்றி வாழ்க்கையை மாற்றி எங்கேயே கிடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் பழகிட்டு இருக்கிறாங்க. கவனமா இருக்கணும். ஆபிரகாம் தனி ஒருவன் அழைக்கப்பட்ட போது போகிற இடம் தெரியாது. தேவனை விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு இடத்துல நடத்தப்படும் போது பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தா எங்கேயும் வீடு. நம்ம ஆட்கள் 10 லட்சம் ரூபாய் இருந்தா 20 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு ஒரு இடத்தை வாங்கிடுவாங்க. 50 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 1 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டு
இடத்தை வாங்கி கட்டடத்தை கட்டிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா, சிறுக சிறுக அரை பவுன், 1 பவுன், 1.5 பவுன், 2 பவுன், 3 பவுன், 4 பவுன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டோட கிருபையினால எனக்கு கிடைச்ச முதல் மாச சம்பளத்துல என் அம்மாவுக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கி கொடுத்தேன். அவரு எங்க அம்மா ஒரு காலத்துல என்கிட்ட சொன்னாங்க, நல்ல வெள்ளி கொலுசு நான் போட்டதே கிடையாது. அதனால ஆண்டோட கிருபையினால 2வது மாசம் எங்க அம்மைக்கு ஒரு கல்ல வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தேன். 6 மாசம் சம்பளத்தை சேர்த்து எங்க அம்மா சொன்னாங்க, தங்க தாலி போட்டதே கிடையாது, உங்க அப்பா போட்டு செய்யல கூட பறிச்சுட்டு போய் குடிச்சிட்டா அப்படின்னாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு 2 பவுனுக்கு ஒரு செயின் செய்து கொடுத்துரு. சிறுக சிறுகையே நான் சேர்த்தேன். அந்நியனும் பரதேசியுமாய் தனி ஒருவன் பரலோகத்தை குறிச்ச காரியத்தை சொல்லும் போது ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு இருந்தான். அந்நியனும் பரதேசியும் என்று தன்னை அறிக்கை செய்தான். அல்லேலூயா. வாழ்ற காலத்தில் இருக்கிறதுல சாப்பிடுங்க, இருக்கிறதுல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா செயல்படுங்க, நல்லா சந்தோஷமா வாழ்க. அல்லேலூயா. சேர்த்து வைக்கிற எதுவும் அவங்க கூட வராது. சேர்க்காதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, சேர்க்கிறது வாழ்க்கை நினைச்சு ஏமாந்து போகாதீர்கள். அந்நியரும் பரதேசியும் என்று தங்களை அறிக்கை செய்து, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தனி ஒருவனாய் கர்த்தர் அவனை அழைத்த போது, கர்த்தர் அவனை வேறு பிரித்த போது, கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்த போது தனி ஒருவனா போற இடம் தெரியாத அளவுக்கு அவன் ஆண்டவரை பின்பற்றினான். பின்பற்றுவதில் தனி ஒரு மனிதனாய் மாறுங்கள். அல்லேலூயா. தனி ஒரு மனிதனாய் தேவனை பின்பற்றுவதிலே மாறுங்கள். மனம் திரும்புவதிலே தனி ஒரு மனிதனாய் மாறுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே பேரை ஆயத்தப்படுத்துகிற தனி ஒரு மனிதனாய் நில்லுங்கள். கர்த்தரை பின்பற்றுவதிலே தனி ஒரு மனிதனாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வதாக ஆபிரகாமை போல தனி ஒரு மனிதனாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கு. 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தார். வாசிங்கள். அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு போதும். பிரசங்க தலைப்பு கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்போம். எனக்கு பிரசங்கம் புரிஞ்சிருக்கா? தனி ஒருவன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? தனி ஒரு மனுஷன் சுவிசேஷம் அறிவிச்சான். ஒரு நாள் 1,20,000 ஜனங்கள், தனி ஒவ்வொருவரும் மனம் திரும்பக்கூடிய இடம் வந்தது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தனி ஒருவனாய் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தனி ஒருவனாய் தேவ எச்சரிப்பை பற்றி பேழையை உண்டாக்கினார். தனி ஒருவனாய் ஆண்டவர் தன்னை அழைத்த போது கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்றினான். தனி ஒரு மனிதனாய் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுங்கள். தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அடுத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்கு உள்ள வாழ்க்கையை விடுங்க. ஒரு பக்தன் சொல்லும்போது சொல்லலாம், 1000 பேரை வேணாலும் வேதனைப்படுத்தினாலும் என்னுடைய ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்க. தனி ஒரு இதனை அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் சித்தப்படியான காரியத்தை எல்லாம் அவன் செய்வான். பாருங்கள், பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாய் ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். கவனமாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓடுவதற்கு பழகிக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாறுங்கள். தனி ஒவ்வொருவரும் நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற வேண்டும். கர்த்தரை தெரியும் என்கிற வாழ்க்கை நமக்கு முக்கியம் அல்ல, கர்த்தருக்கு நம்மை தெரிய வேண்டும். அல்லேலூயா. எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் கர்த்தரை எங்களுக்கு தெரியும் என்று ஊழியம் செய்யக்கூடிய காலகட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு தெரியுமா என்று சொன்னால் ஒரு நாளிலே தெரியாது. தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆங்கில வேதாகமத்திலே மை ஹார்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயம், என்னுடைய இருதயம். ஆகையினால 4வது
தாவீதை போல தனி ஒருவனாய் ஆண்டவருடைய இருதயமாய் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் வாழ்வோம். மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கான வாழ்க்கை வாழாதுங்க. சில ஸ்தாபனங்கள்ல சில இடங்கள்ல பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக ஓடுற ஓட்டம் என்ன ஓட்டமா இருக்கு. அவங்க துக்கப்பட்டுறக்கூடாது, அவரு துக்கப்பட்டுறக்கூடாது, இவரு துக்கப்பட்டுறக்கூடாது, தேவன் துக்கப்படக்கூடாது என்று நினைத்து வாழுங்கள். அல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4 ரைட் 5 வேதத்தில் வாசிக்கும் போது தனி ஒருவன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 25 வாசித்தார். எபிரேயர் 11 24 25 வாசித்தார். வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை இளவரசன் என்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஏங்க உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துவீங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. பார்வோனுடைய ராஜகுமாரன், என்ன குமாரன்? ராஜகுமாரன், பார்வோனுடைய குமாரத்தின் மகன். பார்வோனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஒரு குமாரத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு பையன். அந்த பையன் மோசே. அந்த பையன் எடுத்து வளர்க்கப்படுவன். அவ குமாரத்திக்கு அவ தனக்கு சொந்த பையன். பார்வோனுடைய அரண்மனைக்குரியவனா மாற்றப்படுவதற்குரிய இடம். ஆனா வேதம் சொல்லுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை ஒரு நம்ம ஊர் கணக்கில் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நகை போடுறவங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு 50 பவுன் இருக்குன்னு இங்கே யார்கிட்ட அப்படி இருக்கே வாய்ப்பே இல்லை. நம்ம சபையில் மிஞ்சி போனால் ஒரு 1/2 பவுன் 1 பவுன் இருக்குது. அதுவும் இருக்கிறதும் பேங்க்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வேணுன்னா பாவம் டூப்ளிகேட்டுகள் ஏதாவது ஒரு செயின்களை போட்டிருப்பாங்க. சிலர் ஒரிஜினலாக வச்சுருக்கேக்கு வாய்ப்பு இருக்கலாம். இருக்கட்டும், ரைட், ஓகே, எப்படி இருக்கட்டும். 50 பவுன் இருக்குது. கல்யாணம் ஆகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது? கல்யாணம் ஆகிட்டு உங்கள்கிட்ட நெக்லஸ் இருக்குது, உங்கள்கிட்ட மோதிரம் இருக்குது. இப்போல்லாம் சில ஊழியக்காரிகளெல்லாம் நம்ம இது டிவிகளில் பார்த்தாச்சுன்னா அவளை போட்டிருக்கு இதில் ஒன்று குத்திக்கிட்டு அவள் முக்காடும் போடாமல் அப்படி பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகா, இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இது எங்கே போகிற கூட்டம் அப்படிங்கிறது தெரியுது. அதில் அவங்க பிரசங்கம் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க பார்க்குறவங்க ட்ரெஸ்ஸு, அதில் மோதிரம், அதில் அந்த இது வாட்சி, சில ஊழியக்காரங்கள்லாம் கட்டியிருக்கிற வாட்சி, அந்த அலங்காரங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது. அப்பா, அது ஒரு இதாக தான். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் 50 பவுனுக்கு மேல உங்கள்கிட்ட இருக்கு. நல்ல நெக்லஸ், டாலரு, செயின், 3 மடிப்பு செயின், அந்த செயின் ஒட்டியானம். கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம ஆட்கள் போட்டுட்டோம். நான் இல்லாட்டாலே 10 பவுன் இருக்குன்னா இப்போ வாடகைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு நிற்காங்க கல்யாணத்துக்கு. மோசே தனி ஒருவன் அரண்மனை வாழ்க்கையை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தானா? என்னத்தை தெரிந்து கொண்டான்னு எழுதியிருக்கும். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இனிவரும் பலன்மை நோக்கமாயிருந்து, இனிவரும் பரலோக ராஜ்யத்தின் மேல் நோக்கமுள்ளவனாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற நிந்தையை வெள்ளத்தனியை கட்டிட்டு தெரியாது. ஆமா, பைபிளை எடுத்து தாலியை தான் கூட்டத்தில் போயிருக்காங்க. அந்த நிந்தை அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. நகை போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு சிமிக்கிட்டு டை அடிச்சுட்டு கிடிக்கிட்டு தலையில முதல் இவ்வளவு இடத்துலையும் சில டை அடிக்க மாட்டாங்க, பின்னு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அப்படி. இப்போ நம்ம ஆளுகள் அப்படி இந்த இதில் கிருதால் அடிக்க மாட்டாங்க, இங்கே அடிக்க மாட்டாங்க, இங்கே அடிக்க மாட்டான், அங்கங்கே இருக்கு மற்ற இடங்கள்லாம் தடவிட்டு போகிறது அவனுக்கு ஒரு சந்தோஷமா. அப்படி வந்து சிலர் சொல்ல பார்த்துருக்கீங்களா? நான் என் ஊழியக்காரங்களே சிலர் கவனிப்பேன். இந்த கிருதா பக்கங்கள்லாம் வெள்ளையாக இருக்கிறத விட்டுருவாங்க, அதுக்கு மேலே அழகாக அடிப்பேன். அங்கெல்லாம் முடி வெள்ளையாக வந்திருக்காரு. அவங்க நினைக்கிறது நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒரு வைத்தியகார கூட்டணியில் நினச்சி செய்கிறது. சகோதரிமார்களை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி கொஞ்சம் முன்னுக்கு இன்னுக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வெள்ளையாக வச்சுட்டு சிலது சுத்தமாக அடிச்சிடும். அது ஒன்றும் குறை சொல்லிக்கல, அது கலவையாக விரும்பலை. ஒரு குமரிங்கிற இஷ்டம் இருக்காது, அப்படியே இருக்கட்டு. வெட்டியில் வைக்கிற அன்னைக்கு குமரியிலேயே சொல்லி அடக்கம் பண்ணும். போட்டு அது போகக்கூடிய இடத்துக்கு குமரி ஆட்டையை போட்டு சரீரம் அப்படியே போட்டுங்கிறே கூட. இங்கே என்ன சொல்லியிருக்கு?
கிறிஸ்துவின் நிமித்தம். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அதுதான் இனிவரும் பலன்களை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக 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 பாக்கியம் என்று நினைத்தாங்க. அடுத்த வசனத்தை வாசியா. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நகையை கலத்துனா கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, ஐயோ ஐயோ நகை போட்டாதானே இதாகும், கேட்டு கல்யாணம் பண்ணு. அதில் என்ன இருக்கு? கல்யாணம் போட்டு கல்யாணம் பண்ணு, போடாம என்னத்தையே பண்ணு. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம. அது ஊரில் என்னை பார்த்து கேட்குறாங்க, ஏன் 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 அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஊருக்காரங்களுக்காக தான், குடும்பத்துக்காரங்களுக்காக தான் கம்மலை போட்டிருக்கேன், மாதுளத்தை போட்டிருக்கேன், சிலுக்கு போட்டிருக்கேன். போடுன்னு போடு. வியாதி வரும்போது ஊருக்காரன் வருவான், உனக்கு ஏன் தரைக்கு வருவான். அங்கே குடும்பத்தில் என்ன தப்பாக நினைப்பாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க போடலைன்னா. ஏன்னா என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியே பட்டாங்க. படம் போடுறது, அவ்வளோ ஃபிலிம் போடுறதுக்கு நம்ம கூட்டம் பழகி வச்சுருக்குறாங்க. அவங்களுக்காக நான் எனக்கு ஒன்றும் பிரியம் இல்லை. பிரியம் இல்லைன்னா பார்த்தா தெரியாது எங்களுக்கு. சில தெய்வ பிள்ளைகள் தூர போடுறதுக்கு பதிலாக வேறு என்ன செடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தா தெரியாது. போடுற கூட்டம், போடாத கூட்டம், விருப்பம் உள்ள கூட்டம், விருப்பம் இல்லாத கூட்டத்தை பார்த்தா தெரியாது. விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க மாட்டாங்கங்க, செய்ய மாட்டாங்கங்க, குறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத நீ பெருகிக்கிட்டு இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லையா? 1 பவுன் 2 பவுன் ஆகினா நீ விருப்பம் உள்ள ஆள். 1 பவுன் 1/2 பவுன் ஆக்கிட்டு 1/2 பவுன் கூட வேண்டாம் நீ நினைக்கிற ஆள்லாம் நீ போடாமல் இருக்கிற வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது தேவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீ அது ஆர்வம் உள்ள ஆளா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். எத்தனை தெய்வ பிள்ளைல 33 வருஷ காலத்துல பணத்தாலுமே நடத்திட்டு இருக்கோம். தெய்வ ஜனங்களை எவ்வளவு பார்க்கிறோம். கவனமா வாழுங்க, கரை சேரணும். தனி ஒருவன் அடவு தப்பிட்டுன்னா, காலு வலிக்கிட்டுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், அன்னைக்கு ஜெபாபுரதற்கு ஜெபம் கேட்கப்படலாம்னு நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவனே முடியாதுன்னு தான் ஒன்றும் நடக்காது. இருக்கிற காலத்தில் மனத்தாழ்மையாக தெய்வ பயத்தோடு தெய்வீகமான காரியத்தில் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து அவன் என்ன செய்தானா? தெய்வ ஜனங்களோடு துன்பப்படுவது என்ன செய்தானா? தெரிந்து கொண்டான். 4 தானே? 5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 5 மோசே தனி ஒருவன். நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அதுக்கு பிற்பாடு பார்ப்போம். 6 வேதத்தில் வாசிக்கும் போது தனி ஒருவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நபர் யாரு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16. அப்போஸ்தலர் நடபடிகள் 9, 15, 16. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசியா. அதற்கு கர்த்தர், நீ போ, அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் ஏசப்பா தெரிஞ்சு எடுத்த அப்போஸ்தலர்ல 11 பேர் நல்லவங்க. ஆனா பரிசுத்த பவுல் தனி ஒருத்தரா ஆண்டவர் தெரியும். என் நாமத்து நிமித்தம் அவன் படக்கூடிய பாடப்பார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தனி ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம். வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பிரசங்கம் பண்றது தப்பா எடுத்துட்டாங்க. நீங்க தப்பா எடுத்தாலும் தப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பிரசங்கம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதை தருவார், இதை தருவார். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன், மனத்தாழ்மையா எந்த ஊழியத்திலையும் எந்த பிரசங்கியும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணோன்னா அந்த சபையில் இருக்கவே இருக்காங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். வரப்போகிற ராஜ்யத்துக்காக உங்களுக்கு வார்த்தையை தந்தாங்கன்னா கேளுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அது கடைசி பகுதியில் வரும்போது உங்களுக்கு சொல்லுவோம். உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தி கண்டிப்பாக அது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம சபையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் ஜனமானாலும் இந்த ஜனத்துக்கு உலக பிராரம்பமான ஆசீர்வாதத்தை பேசலை. ஆனால் உண்மையிலே ஓரளவுக்கு நீங்கள் தேடுறதுக்கு கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓரளவு நீங்கள் ஒன்று இங்கே சிறந்து தேடுனீங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற பாதி ஜனம்
சரியா ஆராதனை கிடையாது, வேத பாட கூட்டம் கிடையாது, சரியான காத்திருப்பு கூட்டம் கிடையாது, சரியான வீட்டு ஜெபம் கிடையாது, சரியான தெய்வீகமான தெய்வ பயம் கிடையாது, உண்மை உத்தமமான ஜீவியம் கிடையாது, உண்மையா கர்த்தருக்காக வாழ்கிறது கொடுக்கிறது கிடையாது. ஆனாலும் இவ்வளவு தவறுகள் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற பிரசங்கமே இல்லை. உங்களை தராதரத்துல நீங்க இவ்வளவு குறைவுகள் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் இந்த பூமிக்குரிய விஷயத்துல நல்ல ஆண்டவரை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஏமாத்துறதுக்கு உலக பிராமணன் ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு ஏமாறவே செய்யாத, இம்மீடியட்டா எழுது. உலக பிராமணன் ஆசீர்வாதத்தை குறித்து வார்த்தை கேட்கலாமா? நான் கேட்கலாம். அதுவே பிரசங்கம் நீ பண்ணுனா அங்க இருக்கவே செய்யாது. இங்க என்ன சொல்லியிருக்கு? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். கலாத்தியர் 2:20 வசனத்தை வாசிக்கும் போது, நானோ சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அனி வருவான். சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. அடுத்தது கலாத்தியர் 6:16 வரும்போது, நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம், சிலுவையை பற்றியே மேன்மை பாராட்டுகிறது. யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் என் போன்ற ஊழியர்களை கூட எடுத்து பார்த்தா எதையோ பெருமையா பேசக்கூடிய காலம். வாசிங்க. அடுத்து கலாத்தியர் 6:14 வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்ன ஒரு தனி ஒரு மனிதனுடைய ஊழிய பாதையை பாருங்க. 14 நிருபம் எழுதியிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்திலே குடியிருக்கிறதற்கு எனக்கு ஒரு ஆசை உண்டு. நீதியின் கிரீடம் இது முதற்கொண்டு எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது கிடைக்கும். மகிமையிலே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசமாய், நித்தியத்திலே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசமாய் இருக்கும். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற என்று சொல்லக்கூடிய விதத்தில் நித்தியத்தை குறித்ததான நல்ல 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 வெளிப்படுத்தலோடு வாழ்ந்து முடித்தார் தனி ஒருவன். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்ற சரீரத்திலே நான் பெற்றிருக்கிறேன். என் பிரசங்கம் புரியுதான்னு கேட்டுரும். நான் அல்ல, ஆண்டவரோடு கூட சிலுவையை பற்றிய அனுபவம், வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மேன்மை பாராட்டுதல். கர்த்தர் எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய இரத்தத்தினால எனக்கு ஒரு பெரிய மீட்பு. இயேசுவின் இரத்தத்தினால பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ராஜ்யம், ஸ்லாக்கியம். சரியா? 7வது ஒரு குறிப்பை சொல்லி கூட்டத்தை முடிப்போம். தனி வருவோம் அப்படின்னா லூக்கா சுவிசேஷம் 16:20 வசனம். லூக்கா சுவிசேஷம் 16:25 வசனம். வாசியா. லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். தரித்திரன் அவன் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? இந்த சபையில யாராவது எனக்கு பணம் பொருள் வசதி இல்லாம தரித்திரரா இருக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க. பரலோகத்துக்கு ரொம்ப எளிதாக போகலாம். கடனை வாங்கி வச்சுட்டு தரித்திரமா இருக்குன்னா ஆண்டவர் தோலை உரிச்சிருவார். ஆண்டவர் தோலை உரிச்சுவார்ல, கடன்காரங்க பிச்சிருவான். இல்லை எனக்கு சரியான வருமானம் இல்லை, எனக்கு பிள்ளைய வளர்க்க வசதி இல்லை, கொஞ்சம் பணம் பொருள் வசதிகள் குறைவாக இருக்குது, நான் தரித்திரமாக தான் இருக்கிறேன்னா சந்தோஷப்படுங்க. உங்கள் தரித்திரம் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு லகுவான வழி. அல்லேலூயா. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். பிரசங்கம் புரியுதா? லாசரு தரித்திரவான், பற்கள் நிறைந்தவன், கொடிய வியாதி உள்ளவன். என்ன வியாதி உள்ளவன்? கொடிய. நல்ல சாப்பாடு எச்சி சோறால வயிற்ற நிரப்ப நினைச்சான். அப்படி ஒரு ஆத்மா கூட கிடையாது. ஒரு ஆத்மா கூட கிடையாது. மாசம் 1000 ரூபாய் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க இங்க இருக்கிறீங்க.
மாதம் 1000 ரூபாய் அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க இங்க இருக்கிறீங்க. மாசத்துக்கு ஒரு தடவை ரேஷன் அரிசி, கோதம்பு, இப்படி நிறைய பொருள் உங்களுக்கு ரேஷன்ல சும்மா இலவசமா கிடைக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை 1000 லட்சம் கோடி கடன் வாங்கினா நமக்கு என்ன இருக்கு? கடல்ல இருக்கு, கடல்ல இருக்குன்னு யார் என்ன? இந்தியா கடல்ல இருந்தா என்ன? தமிழ்நாடு கடல்ல இருந்தா என்ன? யார் எங்க கடல்ல இருந்தா எங்க நாட்டை பிடிச்சிக்கிட்டா போனாங்க. நமக்கு மாசந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கூட தரலன்னு அவ்வளவு பேரும் முதலமைச்சர் அறுப்பு. சரியா? அப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்கும். நீங்க படிச்சீங்களா படிக்கலையா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தாராங்க. அரசாங்கத்திலிருந்து நல்ல இலவசமான அரிசி. இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய கிருபையினால நல்லா சாப்பிட்ற சோறில் ரேஷன் அரிசி நமக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. எவ்வளோதான் பொன்னி அரிசி சாப்பிட்டாலும் அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றதுல இருக்க ருசி எனக்கு இல்லை. உங்களை நான் சொல்லலை, நீங்கள் பொன்னியே வாங்கி சாப்பிடுது. பொன்னியிலே பிறந்து பொன்னியிலே வாழ்ந்து பொன்னியாகவே சாப்பிடும். ரைட்டா? இப்போ என்ன? எங்க எச்சி சோறு கிடைக்கலங்க. அவனை சுத்தி இருந்தது குடும்பத்தார் அல்ல, நாய். என்ன கூட்டம்? நாய்களின் கூட்டம். என்ன கூட்டம்? நாய்களின் கூட்டம். அடக்காராதனைக்கு ஆளு கிடையாதுங்க. மாநகராட்சியிலிருந்து அள்ளிட்டு போயிருப்பாங்க. அதுவும் அவனை தூக்கி பிடிச்செல்லாம் தூக்க முடியாது. ஏன்? உடம்பெல்லாம் வியாதிப்பட்டு பருக்கள் அறைந்தவனா, ஒவ்வொரு கட்டிகளும் உடஞ்சி ரத்தமும் சீழுமா போகிற நிலவரத்தில் வாழ்ந்தவன். சரியா? அவனுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு. இப்போ நான் செத்தா கூட எனக்கு ஒரு சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய கிருபையினாலே ஒரு நல்ல இது. அவருடைய செருப்பு ஸ்டாண்டில் கரெக்டாக ஒழுங்காக இருக்கும். செருப்பு ஸ்டாண்டில் கரெக்டாக அவருடைய செருப்பு எங்கே இருக்குமோ அதாக இருக்கும். துணி கலத்தி போட்டால் போடுற இடத்துல கரெக்டாக இருக்கும். ஒரு பொருள் அவர் மாற்றி ஒரு இடத்துல வைக்க மாட்டார். ஒரு இடத்துல எது வச்சாங்களோ அந்த இடத்துல தான் அந்த பொருள் இருக்கும். ஒரு கண்ணாடியை கலத்தி வச்சாலும் அதே இடத்துல தான் இருக்கும். சாப்பிட்றது கூட ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டாங்கன்னா அதே இடத்துல தான் சாப்பிடுவாங்க, மாற்ற மாட்டாங்க. படுக்கிறது கூட ஒரு எதையை வேணால் குறிப்பு எடுத்து வச்சிருக்கணும். படுக்கிறது கூட ஒரு இடத்துல படுத்தா அதே இடத்துல தான் படுப்பாங்க. தண்ணி கூட குடிக்கிற ஒரு தண்ணி தான் குடிப்பாங்க, கண்டதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. பைபிள் கூட அவங்க வாசிக்கணும்னா ஒரு முறை வச்சுருப்பாங்க. ஜெபம் கூட அவங்க ஒரு முறை வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்லிட்டு போகலாம் இப்படி. சரியா? ஒரு வேளை டப்புனி போயிட்டா இதில் நீங்கள் ஒரு பாயிண்டாக எடுத்து ஒரு 7 குறிப்பாக நீங்கள் தொகுத்து சொல்லிடலாம். ரைட்டா? லாசருக்கு அப்படியெல்லாம் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சான்றிதழ் கொடுக்கறதுக்கு தீமையை அனுபவித்தான் தனி ஒருவன். பூமியில் இருக்கும்போது தேவன் அவனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தான். நண்பா, என் மகனே, என் சிநேகிதனே, வா என்று அழைத்து கொடுத்தால் தீமை அனுபவித்தான். அவன் எங்க இருந்தானான் தெரியுமா? எங்க இருந்தானான் தெரியுமா? ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்பட்டான். அல்லேலூயா. அவன் இருக்கிறதே ஒரு ஆறுதலான இடம், சந்தோஷமான இடம், சமாதானமான இடம், இளைப்பாறுதலான இடம், சந்தோஷமான இடம், எந்த குறையும் இல்லாத இடத்துல இருந்தான். ஆனாலும் அவனை பார்த்து, இங்க வாப்பா, இங்க வா, ஓடி ஓடி, இங்க பாப்பா, அவனை பார்த்து சொல்றாரு, ஒரு கவலைப்படக்கூடாது, என்ன சந்தோஷமா இருக்கணும். அவன் ஆறுதலான சந்தோஷமான இடத்துல இருக்கான். அவன் தேற்றப்பட்டானாம். அவன் என்ன செய்தானா? தேற்றப்பட்டானாம். ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. தனி ஒருவன், குடும்பம் இல்லைங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லைங்க, அவனை போய் கண்டுகிட்ட ஆள் இல்லைங்க, தெருவில் கிடக்கான், படுக்கிறதுக்கு இடம் இல்லை, உடுக்கிறதுக்கு துணி இல்லை, அவனை விசாரிக்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, எச்சி தொட்டிக்கிட்ட கிடக்கான், எச்சி சோறால வயிற்று நிரப்ப ஆசைப்படுற அது கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் பசியோடிய உறங்கி பசியோடிய எழுந்திருக்க உறங்குனாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. நம்மெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? தங்குறதுக்கு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்குது. இங்கே ஆகாரம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை வைத்துங்களா பார்ப்போம். ஆகாரம் இருக்குது, உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோதான் வெள்ளை துணி இருந்தாலும் ஒரு கலர் துணி உடுத்துட்டு ஒரு ஆராதனைக்கு வந்தால் அது ஒரு சந்தோஷமா, அதுவும் ஒரு பட்டுமா இருந்துன்னா அது ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. என்ன எவ்வளவு பெரிய நிலவரம் இருக்கிறோம். இவ்வளவு இருந்தும் ஆண்டவர் நம்மளால சந்தோஷமா ஆராதிக்க முடியலை.
ஒண்ணுமே இல்லாம தீமையை அனுபவிச்சான். தனி ஒருவன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவன் எப்படி ஏங்கியிருப்பான் தெரியுமா? மரணம் ஜீவனால விழுங்கப்படுறதுக்கு அவன் எவ்வளவு வாஞ்சித்திருப்பான் தெரியுமா? அருமையானவளே, சரீரத்துல கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, வியாதிப்பட்டவங்களுக்கு தெரியுங்க. முழங்கால் படியிட முடியாத படிக்க இந்த முழங்கால லேசா நீர் இருக்கும்போது தான் தெரியுது, எப்படி நினைச்ச ஒன்று முழங்கால் போடுவோமே, நினைச்ச ஒன்று எழுந்திருப்போமே, நினைச்ச ஒன்று இருப்போமே, இன்னைக்கு இது இப்படி கால் இருக்குது அப்படிங்கும் போது தான் அதுக்கு கஷ்டம் தெரியுங்க. அல்லேலூயா. கண் பார்வை நல்லா இருக்கிற காலத்துல அந்த பார்வைக்கு மகிமை தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா. பசி இருந்து சாப்பிடுற காலத்துல பசிக்கும் சாப்பாட்டுக்குள்ள அருமை தெரியாது. பசி மாறி சாப்பிட முடியாம சாப்பிட்டா ஜீரணிக்காத போதுதான் தெரியும். முற்றிலும் தீமையை அனுபவித்த மகன் அந்த தீமை மத்தியிலே கர்த்தரை ஆராதித்தான். ஒரே ஒரு வசனத்தை ஜோடிச்சு கூட்டத்தை முடிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 24, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 5:22 24, எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியா. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 24வது வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் உயிரோடு இருக்கும் போதே சாட்சியை பெற்றான். தனி ஒருவன் பரலோகவாசியாய் மாற்றப்பட வேண்டிய காலம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினோன் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நான் என் கண்ணை மூடுனா லாசருடைய வாழ்க்கையில போல நான் பரலோகத்துக்கு போவேன். இன்னைக்கு ஏசப்பாவுடைய வருகை இருக்குமானா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். தனி ஒரு மனிதன். ஏனோக்கின் குடும்பத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பிரசங்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏனோக்கை கர்த்தர், ஏனோக்கின் மனைவி, ஏனோக்கின் பிள்ளைகள், குமாரர் குமாரத்திகள் எல்லாம் பூமியிலே இருந்தார்கள். ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். படுக்கையிலே 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். திரிகை திரிக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். வயலில் இருக்கிறதுல 2 பேர்ல ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர்கள் கைவிடப்படுவார்கள். கண்களை முடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? சமயமாகிறதுனால கர்த்தருடைய சமூகத்தில் பிரசங்கம் புரிந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. புரிந்த அளவுக்கு ஒப்பு கொடுங்க. புரியாததை விட்டுருங்க. புரிந்த அளவுக்கு ஒப்பு கொடுங்க. புரிந்த வேத பகுதியை நினைவுபடுத்துங்க. புரிந்த வேத பகுதியை நினைவுபடுத்துங்க. 7 காரியத்தை மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை யோனாவின் பிரசங்கத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் மனம் திரும்பினார்கள். தனித்தனி ஒவ்வொருவராய் மனம் திரும்பினார்கள். நோவாவின் காலத்தில் தேவ எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்த போது நோவா தனி ஒரு மனிதனாய் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்குரிய பேழையை ஆயத்தப்படுத்தினார். ஆபிரகாம் தனி ஒரு மனிதனாய் தேவனை பின்பற்றக்கூடிய மனிதனாய் மாற்றப்பட்டான். வேதத்தில் வாசிக்கும் போது தாவீது தனி ஒரு மனிதனாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மாற்றப்பட்டார். மோசே தனி ஒரு மனிதனாய் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தெய்வ சரங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பவுல் அவர்களைப் போல தனி ஒரு மனிதனாய் சிலுவையை பற்றிய உபதேசமும், சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமும், சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுதலோடு கூட ஆண்டவருடைய பாடுகளை ஏற்று சபைக்காய் ஊழியம் செய்கிற ஒரு தனி ஒரு ஊழியக்காரராய் காணப்பட்டார். 7 லாசருவை போல தனி ஒரு மனிதனாய் பரலோகத்துக்கு போகிறவளாய், ஏனோக்கை போல தனி ஒரு மனிதனாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுவோம். ஷமானா ரிமானா ரிபபலன் கரமானா. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை எச்சரிப்பையா எடுத்துக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி ஜீவியத்தில் தனியா 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 நான் தன்னைத்தான் நிதானித்தறிந்தான் நியாயம் தீர்க்கப்படான்
நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படான். எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சகோதரன், சகோதரி, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள் என்கிற அனுபவம் தேவை. ஆனா தனி ஒரு மனிதனாய், தனி ஒரு மனுஷியாய், தனி ஒரு ஊழியக்காரராய், எப்படியோ இல்லை நான் பரலோகவாசியாய் மாறப்பட வேண்டும். நான் மரித்தால் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். நான் உயிரோடு இருந்தால் தனி ஒருவனாய் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மரித்த லாசரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரோடு இருந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய ஜீவியத்தில் தனி ஒருவன், தனி ஒருவன், தனி ஒருவன். இந்த வார்த்தையை மறந்துறாங்க. தனி ஒருவன். இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்தது தனி ஒருவன், தனி ஒருவன். எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். தனி ஒருவன், தனி ஒருவன், தனி ஒருவன், தனி ஒரு நபர், தனி ஒரு நபர். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் ஷகராபாலா ரிமானா ரிபாபாலா கராபாலா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.